அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். எப்போவுமே ஜுமாவுடைய தினத்தில் கூடுதலான அமல்களை பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமல். ஆனால் இதை சொன்னால் அல்லாஹ் தாலா மயங்கறான். எதை சொல்லி கேட்டால் கிடைக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வார்த்தை எல்லா படைப்பினங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த வார்த்தையை சொல்லி ரப்புக்கிட்ட வேண்டியதை கேட்கறதுக்கு நமக்கு தான் தெரியலை. இன்றைக்கு இந்த திக்ரை ஓதுறதுக்கான பாக்கியம் நமக்கு கிடைச்சாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ், நமது ஆசைகள் விருப்பங்கள் நடைபெறப் போவதாக அர்த்தம். அது மட்டுமல்ல, நம்மளோட சிரமங்கள், நம்மளோட பிரச்சனைகள், நம்முடைய கண்ணீர் எல்லாமே விலகப் போவதாக அர்த்தம். இன்னும் இந்த ஒரு வார்த்தையை ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்லி பாருங்க. வேண்டியதை அல்லாஹ் தருவான். எதை வேணுமோ அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள முடியும். இன்னும் இந்த திக்ரை இன்றைய தினம் ஜுமாவுடைய தொழுகையை தொழுத பிறகு 200 தடவை ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்றைக்கு பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது, துன்பம் இல்லாத மனுஷங்களே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு சோதனை தான் இருக்குது. அப்படிப்பட்ட சோதனையிலேருந்து வெளியில் வரணும்னு தான் நம்ம நாளுக்கு நாள் போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த வார்த்தையை சொன்னால் நம்மளோட பிரச்சனை லேசாகுது, நம்மளோட துக்கங்கள் விலகுது அப்படின்னா கட்டாயம் நம்ம இதை சொல்கிறதுக்கு நம்ம முன் வரணும். அதுவும் இன்றைய ஜுமாவுடைய தினத்தில் இதை சொன்னால் கூடுதலான சிறப்புகளை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தையை இன்றைய தினம் எல்லா மக்களுமே சொல்லுங்க. இன்னும் பீரியட்ஸில் இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஜுமாவுடைய டயத்தில் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு இந்த திக்ரை ஓதுங்க. இன்னும் ஜுமாவுடைய தொழுகையை தொடக்கூடியவங்க அதே இருப்பில் உட்காந்து 200 தடவை நீங்கள் ஓதி முடிச்சிருங்க. அது என்ன திக்ரு அப்படின்னா, நம்மை படைத்த இறைவன் இருக்கான் பாருங்க, நம்மளை படைச்சவன், எல்லா படைப்பினங்களையும் படைச்சவனை எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லி தான் சொல்லணும். ஏன்னா இந்த வார்த்தைக்குள்ள தான் அவனுடைய ஒட்டுமொத்த தன்மைகளும் ஒளிஞ்சிருக்கு. அவனுக்கு ஏகப்பட்ட தன்மைகள் இருக்கு இல்லையா? அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு தன்மை இருக்கு. ஆனால் எல்லா பெயர் எல்லா தன்மையும் கொண்டது தான் இந்த வார்த்தை. அதுதான் யா அல்லாஹ். அல்லாஹ்வை எப்படி அழைக்கணும்னா இப்படித்தான் அழைக்கணும். அல்லாஹ் அப்படின்னா ஒரு அழகான ஆழ்ந்த மனதை தொடக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது ஆறுதல் தேடினாலும் சரி, நன்றியை வெளிப்படுத்தினாலும் சரி, அல்லது உதவிக்காக அழைத்தாலும் சரி, படைத்தவனுடன் இணைவதற்கான நேரடியான இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை அது இதுதான். அது மட்டும் இல்லை, கஷ்ட காலங்களில் இந்த வார்த்தையை நம்ம ஆத்மார்த்தமாக சொல்லும்போது எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மளோட துஆவிற்கு செவி சாய்க்கிறான் அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு மன்னிப்பு கேட்டாலும் சரி, பாதுகாப்பை நாடினாலும் சரி, நம்ம அல்லாஹினுடைய திருநாமங்கள் பண்புகளை தான் நம்ம சொல்லி அல்லாஹ்வை அழைக்கிறோம். அதில் இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா எல்லா பண்புகளும் எல்லா தன்மைகளுமே இந்த அல்லாஹுக்குள்ளே அடங்கிடுது. எனவே எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு இடத்துலையும் எது நடந்தாலும், நல்லது நடந்தாலும் தீமைகள் நடந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ். ஆனால் அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வெறும் நாவில் தான் சொல்கிறோம். அதை உணர்ந்து என்ன படைச்ச ரப்பை நான் அழைக்கிறேன், அவனுக்கு இத்தனை தன்மைகள் இருக்குது அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வியப்போடு நம்ம இந்த வார்த்தையை உணர்ந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஒரு வார்த்தை ஒரு தடவை சொன்னாலே போதும், நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எல்லாம் மாற்றுவான். இம்மை வாழ்க்கை மட்டுமல்ல, மறுமை வாழ்க்கையும் அல்லாஹ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக மாற்றி தருவான். ஏன்னா இந்த அல்லாஹுக்குள்ள எல்லா விதமான விஷயங்களுமே பொதிஞ்சிருக்கு. அதனால தான் எல்லா படைப்புகளுமே அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கு. எனவே உங்களுடைய துஆ கபூலாகணுன்னாலும் சரி, உங்களுடைய பிரச்சனைக்கு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படணுன்னாலும் சரி, இம்மை மறுமை வாழ்க்கை எப்படி மாறணும்னு நினச்சாலும் சரி, இந்த வார்த்தையை ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள். அதுவும் இந்த திக்ரை ஜுமாவுடைய தினத்தில் 200 முறை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். எனவே இந்த எளிமையான மகத்துவமான சக்தி பெற்ற அமலை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க.
அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தாலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இது போல் சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபா இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, நம்மக்கிட்ட கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இந்த கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி, அல்லது வீட்டு தயாரிப்பான கெமிக்கல் இல்லாத மூலிகை சீயக்காத்தூள், இன்னும் மூலிகை நலங்கு மாவு, இன்னும் ரோஜாப்பூ ஃபேஸ் பேக் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, அல்லது முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும், நாங்களே வீட்டிலேயே ஹேர் ஆயில் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலும் சரி, நம்மக்கிட்ட இதுக்கு தேவையான மூலிகைகள் கிடைக்கும். இந்த பொருட்களில் உங்களுக்கு எந்த பொருள் வேணாலும் சரி, அல்லது தமிழ் குரான், தர்ஜுமா குரான், அரபி குரான், இந்த குரான் வகைகளில் உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.